வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடாப்பாவி இந்த மாதிரி செத்து போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்துல இருந்தாலும் மறுபக்கம் ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் இப்ப வெளியே வந்திருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவனுக்கு ஒழுங்கா படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாதுங்க. அவர் கை நாட்டு அவர் எப்படா அந்த இடத்துல எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் எப்படா நம்ம விக்ரமுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் செத்தான்ல அவனோட வீடு இருக்குல்ல, அவங்க பையன் அவங்க கிட்ட எல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா எது வரையும் படிச்சிருக்காரு, உங்க அப்பாவுக்கு நல்லா எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அவர் இருந்துன்னு சொல்றது, ஐயோ சார் என் அப்பாவுக்கு படிக்க தெரியாது, எங்க அப்பா கை நாட்டு, அவங்க எழுதி இருக்கிறது வேற யாரோ எழுதி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல வராங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு வேளை அந்த மாயா கிளவி வேலையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முட்டை ரெண்டு ஒரு பக்கம் உருட்டின்னு பாக்குறாங்க. பாருங்க, என்னடா பார்வை இது, காந்த பார்வை அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. பயமே நம்மளுக்கு ஒரு பக்கம் அள்ளு விட்டுறதுனா பாக்கணுமே, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஈர்ப்பு விசை அவர்கிட்ட அதிகமா இருக்குங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மாயா இருக்கால அவர் தானே போலீஸுக்கு போன் பண்ணிக்கிறது. அவ கால் லிஸ்ட்ல இருந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சுபாஷ் யாரையும் விடாத, ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லா கால் லிஸ்ட்டையும் கரெக்டா வாட்ச் பண்ணு, அதுல யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம், அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டு சும்மா நுங்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்களா அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் ஒரு பக்கம் தலையே பூம் மூடு மாடாட்டம் ஆட்டிடுறாரு. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது, பயங்கரமா என்னடா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டா போக போது பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மாயா இருக்காங்களே அவங்க இருந்து இந்த விஷயத்தை எப்படியோ ஒரு வழியா மோப்பம் முடிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் போன் பண்ணி, டேய் உனக்கு வந்த கால் லிஸ்ட் எல்லாமே போயிட்டு ஆபீஸ்ல டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, அது எப்படி பண்ண முடியும், அதுக்குன்னு ஆப்ஷன் இருக்கு, போய் நீங்க காசை நீட்டு மத்ததெல்லாம் அவங்க பாத்துவாங்க, நீங்களே பண்ணலாமே மேடம், நான் போனா பிரச்சனை ஆயிரும், நீ போனா போலீஸ், அதனால ஏதோ ஒன்று பேசி நீ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, அந்த மாயா மேடம் நம்மளுக்கு ஏதோ பெருசா ஆப்பு வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, இவங்க கூட கூட்டு சேர்ந்து நம்ம தப்பா போச்சு, என்ன பண்றது இப்ப, எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னதான் தீவிரமா மண்டையை போட்டு யோசிச்சாலும், மண்டையை கீழே போட்டு யோசிச்சாலும் ஒன்னும் வரப்போறதில்ல. லாஸ்ட்ல அவங்களுக்கு கிடைக்க போறது என்னமோ ஜெயில் தண்டனை தாங்க. ஐயோ எத்தனை ரூபா கொலை பண்ணிக்கிறான் மாயா அப்படின்னா அத்தனை கொலைக்கும் 1 2 3 4 5 6 அவட கணக்கே இல்லாம போதே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அப்படியே சும்மா ஷாக் ஆயிடுறாங்க. விக்ரம் போய் காலேஜ்ல பார்த்தா அது எல்லாமே எரேசைட் இருக்கு, அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவனும் அந்த மாயா கிழவி தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் சும்மா விடக்கூடாது, எதனா ஒன்று இவங்களை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. நியாயம் எப்பவுமே ஜெயிக்கணும், நீதி எப்பவுமே உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணிய கட்டுப்பாடோட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு போலீஸ் இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு தப்பா இதை நான் எனக்கு ஏத்துக்க மாட்டேன், ஒரு பொழுது நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இன்னும் இந்த சீரியல்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்களும் வில்லி இவங்களும் வில்லி, அவங்களும் கள்ளி இவங்களும் கள்ளி, அதனால 2 கள்ளிகளும் சேர்ந்து வேற லெவலில் எதனா ஒரு 420 வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர், தருகை.